ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் புதிய சேனல். இன்னும் 13 நாள் தான் இருக்குது மே 1 நம்ம ஏகேவோட பர்த்டேக்கு. ஆனால் நம்ம தலை ஃபேன்ஸுக்கு இன்னும் 13 நாள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறது தான். அந்த கொடுமையான கொடுமை தான் இப்போ எல்லா தலை ஃபேன்ஸுமே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் லுக். லாஸ்ட் இயர் அதே மே 1ஆம் தேதி அன்னைக்கு தான் விடாமுயற்சி படத்தோட டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ண போறாங்க. இதை நினைச்சா கொஞ்சம் கடுப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ வருது அப்படின்ட்டு ஓரளவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி வெறும் ஃபர்ஸ்ட் லுக் போட்டோவை ரிலீஸ் பண்ணலாம ஒரு மோஷன் போஸ்டர் மூலமா ஃபர்ஸ்ட் லுக் ரிவீல் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் இந்த விடாமுயற்சி படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு ரிலீஸ் டேட்டோட அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் செமையா இருக்கும். ஏன்னா ஒரு வருஷம் இந்த படத்துக்காக வெயிட் பண்ண தலை ஃபேன்ஸுக்கு இதை கூட கொடுக்கலனே என்னங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இன்னும் அரைவாசி கூட ஷூட்டிங் முடியாத வேட்டையின் படத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நார்மல் டேல ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ண லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ஆகி இப்போ படமே முடிய போகுது. இன்னும் நாங்கள் மே 1 அன்னைக்கு தான் கலட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலை ஃபேன்ஸுமே கடுப்பேற்றிட்டு இருக்கானுங்க. ஏன் ஏப்ரல் 14 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணி மே 1ஆம் தேதி டீசரோ ட்ரைலர் விட்டீங்கன்னா குறைஞ்சா போயிருவீங்க அப்படின்ட்டு என்ன மாதிரி நிறைய தலை ஃபேன்ஸ் எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க கோவத்தில். இவனுக்கு இருக்கிற இழுதியை பார்த்தாலே உங்களுக்கு போனிக்கு அப்புறமாவே பரவாயில்லடா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, என்னவோ எங்களுக்கு மே 1ஆம் தேதி ரிலீஸ் டேட்டோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வரணும் அப்படின்ட்டு தாழ்மையோட கேட்டுக்கிறேங்க. உங்களுக்கு நம்ம ஏகே பர்த்டே அன்னைக்கு வெறும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மட்டும் வந்தா ஓகேவா, இல்ல மோஷன் போஸ்டர் விட்டா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட்ல போட்டு விடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப்.